மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ்கால ஒரு ஓவரால் அனாலிசிஸ் வீடியோ தான். ஸோ எவ்வளோ போட்டிருந்தா சேஃப் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ராயல் பாஸ் ஆஃபரை இன்னையோட க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து வர எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு வீடியோ கோர்ஸு, நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பிடிஎஃப் கோர்ஸ், ஒரு மாக் டெஸ்ட்டு, நமக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை மொபைல் ஆப்லேயும் போய் டேரெக்டாக ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாட் 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாகவே இருந்திருக்கு. ஸ்லாட் 2 ஸ்லாட் 4 பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸ்லாட் 2 அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ ஒரு நாளில் உள்ள 4 ஸ்லாட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிகினரை கேட்ட வர பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் 37, 38, 41, 42 இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக நான் எப்பயுமே பேசுகிற மக்கள்கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 45லேருந்து ஒரு 55க்குள்ளே தான் அட்டெம்ப்ட் சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா டாப்பர்ஸ், நம்ம ஓவராலாக டாப்பர்ஸை கன்சிடர் பண்ணும்போது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 55+ சொல்லியிருந்தாங்க. அவங்க ரொம்ப நாளாக படிக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க எஃபர்ட் போட்டுறதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் அது. நம்ம அவங்கள கம்பேர் பண்ணி ஒரி பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு இங்கே என்ன நிலைமை இப்போ அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் எதிர்பார்க்காமலாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் அக்யூரசி கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தால் மேபி நார்மலைசேஷனில் உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 45 கீழே போட்டிருக்கீங்க அப்படின்லாம் ஒரி பண்ணிக்கிட்டுலாம் இருக்க வேணாம். மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருங்க. இதே தான் ஐபிபிஎஸ் கிளர்க்கு உங்களுக்கு சொன்னேன். ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுட்டு கடைசி 7 நாளில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவதுன்னு வீடியோ போடுங்கன்னு என்கிட்டே கேட்குறீங்க. ஸோ தயவு செய்து வெறித்தனமாக மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? நீங்கள் 45 கீழே போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 40 அபவ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. பட் 45+, 50+ எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும். இதுதான் என் சைட்லேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. ஸோ நார்மலைசேஷன் இருக்கும், என்னன்னாலும் நடக்கலாம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். சார் சேஃப் ஜோன் என்ன சார் அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட கேட்பீங்க. ஒரு 47, 48+லாம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃப் ஜோன் தான். ஸோ ஒரி பண்ணாமல் மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. சார் நான் இவ்வளோ